இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் கண்ணுல படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த போட்டோல இருக்கிறவங்க யார் அப்படின்னா தாவேகா மருத்துவ அணி செயலாளரா இருக்காங்க தென்காசி மாவட்டத்துல. சரியா? இவங்க பண்ணதுதான் ஒரு மிகப்பெரிய சம்பவமே. நேத்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சங்கரன் கோயில் ஜிஹெச்ல போய் இவங்க அசஸ் பண்ணிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. எப்படின்னா ஒரு 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 ஒயிட் கோட்டை போட்டுக்கிட்டு. சரியா? அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பேஷண்ட் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. எதனால அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவர் கை துண்டிக்கப்பட்ட நிலைமையில உயிருக்கு போராடிக்கிட்டு அட்மிட் ஆயிருக்காரு. அப்போ அந்த ஜிஹெச்ல அதுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது, அந்த கையை பிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு உயர் சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அனுப்பி வைக்கும் போது என்ன பண்ணினதா ஒரு குற்றச்சாட்டு செய்தி சேனல்கள்ல நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னா அந்த அந்த துண்டிக்கப்பட்ட கையை ஒழுங்கா பதப்படுத்தாம அதை ஒரு சாக்கு பையில போட்டு அட்டெண்டர் கிட்ட கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அங்க அவங்க அந்த உயர் சிகிச்சைக்கு போனப்ப அந்த கை செயலிழந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சரியா? இத பத்தி தான் இவங்க அசஸ் பண்ண போறாங்க. போயிட்டு இவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குன்னு தெரியல. சரியா? இவங்க போய் அசஸ் பண்ணிட்டு இவங்க பிரஸுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இங்குள்ள டாக்டர் கரெக்டா கோல்டு பாக்ஸ்ல போட்டு தான் கையை அனுப்பி வச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் மேல எந்த தவறும் கிடையாது, அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் மேல எந்த தவறும் கிடையாதுன்னு இவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எனக்கு இவங்க கிட்ட உள்ள கேள்வி என்ன அப்படின்னா வாட் அத்தாரிட்டி யூ ஹேவ் டு டிசைட் த ஹாஸ்பிட்டல் டிட் நாட் மேக் த மிஸ்டேக். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னா இதுக்கான ரிப்போர்ட்டை யார் கொடுக்கணும்? சீஃப் மெடிக்கல் ஆபீசர் கொடுக்கணும். இல்ல அப்படின்னா அந்த மாவட்டத்துடைய தலைமை மருத்துவ அதிகாரி கொடுக்கணும், ஜேடின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா சுகாதாரத்துறை செயலாளர் இது பத்தி அறிக்கை கொடுக்கணும், ஐஏஎஸ் ஆபீசர் இருப்பாங்க. இல்ல அப்படின்னா சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் இதுக்கான பிரஸ் மீட் கொடுக்கணும், ரிப்போர்ட் கொடுக்கணும். ஆனா இவங்க கவர்மெண்ட்ல எந்த ஒரு பொசிஷன்லயுமே இல்ல. இவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு இந்த அக்கா ஒரு விளக்க வீடியோ ஒன்று கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நான் எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன், எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன், நான் அங்க போய் அசஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வீடியோல நியூஸ் சேனல்ல இவங்க கொடுத்த பேட்டியில நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. இவங்க டிசிஷன் பண்றாங்க. என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டல் மேல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது, அவங்க சரியா தான் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் முடிவு பண்ணணும், தமிழ்நாடு சுகாதாரத்துறை முடிவு பண்ணணும். நீங்க யாருங்க அதை முடிவு பண்றது? இப்ப இவங்க பண்ணதுமே ஒரு மிகப்பெரிய தவறு. இதுக்கு தமிழ்நாடு சுகாதாரத்துறை முறையான விளக்கம் கொடுக்கணும். ஆனா இதுல ஒரு விஷயமே நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த அக்கா மேல ஒரு குற்றச்சாட்டு வந்ததுனால ஒரு சம்பவம் நடந்ததா நமக்கு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. சங்கரன் கோயில் ஜிஹெச்ல உண்மையாவே இத தமிழ்நாடு அரசு தீர விசாரிச்சு உண்மையாவே இந்த குற்றச்சாட்டு ஒரு சாக்கு பையில அந்த துண்டிக்கப்பட்ட கையை போட்டு கொடுத்ததா இருந்துச்சு அப்படின்னா அதை செய்த மருத்துவர்கள் மீது கடுமையான தண்டனை நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்ட நபருக்கு உரிய நிவாரணமும் அவருக்கான நீதியும் நிலைநாட்டப்படணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.